அருமை. அன்பார்ந்த பெரியோர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் 122வது இலக்கிய சந்திப்பில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய நெறியாழ்கை திலகம் ஐயா புதிய செல்வராசன் அவர்களை வணங்குகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நம் அமைப்பை பெருமைப்படுத்தியிருக்கிற அறிவொளி திலகம் ஆசிரியர் அம்மா முனைவர் வே உலகம்மாள் அவர்களை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இந்த தும்பியினுடைய தொடர் நிகழ்வில் உண்மையிலேயே கதாநாயகன் ஐயா காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள்தான் தேடி தேடி மூழ்கி முத்தெடுத்து முத்தமிழ் கடலில் நல் கவிதை முத்தெடுத்து நமக்கெல்லாம் ஆரமாக அளித்து அவர்கள் பல்வேறு செய்திகளோடு நமக்கு தருகிறார்கள். ஐயா அவர்களுடைய உழைப்பும் அன்பும் ஈடற்றது. அவர்களை அன்போடு காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எண்ணற்ற அறிஞர் பெருமக்கள் இணைந்திருக்கிறார்கள். அம்மா ஜெயலட்சுமி மணிகண்டன் அவர்கள் ஹைதராபாத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இசை வல்லுநர், நம்மை காலகாலத்திற்கு இசையால் கட்டி போடுகிற அற்புதமான கவிஞர் ஐயா ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய முனைவர் பேராசிரியர் அம்மா சாமி மல்லிகா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா ஆசிரியர் பெருந்தகை ஐயா ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஏரிக்கரை இலக்கிய வட்டத்தின் தலைவர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கம்பனில் ஆழம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய நமக்கெல்லாம் பல்வேறு செய்திகளை அகழ்ந்து ஆராய்ந்து எடுத்து நமக்கு அறிவுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மற்றும் சிறப்பாக தமிழிசை பாடிய அக்ஷயா, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றிகள். பெரியவர்களே, கம்பராமாயணம் இதனை நாம் படிக்க அன்பிற்குரிய தலைவர்கள், இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். இது தருகிற இன்பம் என்பது ஈடற்றது. அதில் ஒரு சில பாடல்களை படிக்கிற பொழுதே அது நாம் ஏன் இப்படிப்பட்ட இலக்கியத்தை இதுகாரும் இழந்தோம் என்கிற ஒரு ஏக்கத்தை நமக்கு தருகிறது என்று அழகாக அம்மா தலைமையேற்றது அம்மா வே உலகம்மாள் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். அதைத்தான் நாம் படிக்க நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். கம்பராமாயணம் என்பது ஒரு கதையாக கடந்து போவதை காட்டிலும் அதில் உள்ள சொற்களினுடைய சிறப்பு, அந்த ஜாலத்தை நாம் உணர்வதை காட்டிலும் கம்பன் என்கிற ஒரு மாபெரும் கவி, ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, இந்த காவியத்தை எப்படியெல்லாம் இதை படைத்திருக்கிறான், இதை படைப்பதற்கு எப்படியெல்லாம் அவன் சிந்தித்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகிற பொழுதுதான் நாம் வியப்பினுடைய உச்சிக்கே நாம் போகிறோம். ஒரு நிகழ்ச்சியை எப்படி அமைக்க வேண்டும். இன்றைக்கு பார்க்க போகிற இந்த சடாயு கான் படலம், சூர்பனகை படலம் என்பதெல்லாம் அவர் செய்திருக்கிற அந்த உத்தி, அந்த பாத்திரங்கள் சந்திக்கின்ற உத்தி. ஐயா புதிகையார் கூட அழகாக சொன்னார். சீதை வருவதை பார்த்து, சீதையினுடைய அழகை பார்த்து சூர்பனகை என்ன நினைத்தாள் என்பதற்கு. அப்ப சூர்பனகை முதலில் வருகிறாள், தனியாக வருகிறாள், ராமனை பார்க்கிறாள், அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், பிறகுதான் சீதை வருகிறாள். நீங்க சிந்திச்சு பாருங்க, ராமனும் சீதையும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கிறவர்கள் ஒன்றாகவே இருந்திருந்தால், சூர்பனகை வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அந்த ஒரு சுவாரஸ்யமே இருந்திருக்காது. இந்த படலங்களில் அந்த சுவாரஸ்யமே இருந்திருக்காது. கம்பன் அப்படி அமைக்கிறான். சூர்பனகை தனியாக இவர்கள் இருவரையும் சந்திக்க வைக்கிறான், பிறகு சீதையை கொண்டு வந்து அங்கே புகுத்துகிறான். இப்படி ஒரு படைப்பாளியாக கம்பனுடைய அந்த திறமை, பெரிய திறமையை நாம் நோக்குகிற பொழுது வியப்பின் மேல் வியப்பு உருவாகி கொண்டே இருக்கிறது. அதில் நம் சிற்றறிவு கேட்டிய வரை சில செய்திகள் நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். கதை அனைவருக்கும் தெரிந்ததுதான். அந்த வகையில் ஆரண்யகண்டத்தில் காட்டுக்கு நடுவே ராமன், லக்ஷ்மணன், சீதை அவர்களோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற முறை அகத்தியன் கான் படலத்தில் அகத்தியன் மிக அழகாக ராமனை பார்த்து அவனை அவரோடு இருக்கும்படி வேண்டுகிறார். ஆனால் ராமன், லக்ஷ்மணன் மூவரும் நாங்கள் அரக்கர்களோடு பகை இருக்கிறது, அவர்களை அழிப்பதற்காக அழிக்க வேண்டிய கடமை இருக்கிறது, இங்கிருந்தால் அந்த சண்டைகள் நிகழும், உங்களுக்கு தொந்தரவு வரும், ஆகவே நாங்கள் தனியாக செல்லுகிறோம், தெற்கு நோக்கி போகிறோம் என்று சொல்ல, உடனே அகத்தியர் வந்து பஞ்சவடி என்கிற ஒரு பகுதி இருக்கிறது, அங்கே இருங்கள் என்று அவர்களுடைய அந்த படைக்கலங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பி வைத்தார் என்று நாம் பார்த்தோம். அந்த பஞ்சவடியில் எல்லா வளங்களும் இருக்கின்றன. கண்ணி இளவாலை, கனி ஈவ, கதிர்வாளின் தென்னல் உள, தேன் ஒழுகு போதும் உள,
நெல் இருக்கிறது, தேன் ஒழுகக்கூடிய கனிகள் இருக்கின்றன. தெய்வ பொன்னியாம் புனல் ஆறு உள்ள காவிரி போல, காவிரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு நதிகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அன்னம் உள, அன்னப்பறவைகள் அங்கே இருக்கின்றன. பொன், இந்த மிதிலை இணைந்து வந்தக்கூடிய பொன்னாகிய இந்த சீதையோடு நீ விளையாடுவதற்கான சூழ்நிலை அங்கே இருக்கிறது. ஆகவே அருகே அந்த பஞ்சவழியிலே சென்று தங்கு என்று அந்தனர் அகத்தியன் அவரிடம் சொல்லி அனுப்புவதை நாம் பார்த்தோம். அப்படி அவர்கள் 3 பேரும் நடந்து தெற்கு நோக்கி வருகிறார்கள். அவர்கள் நடந்து வருவதை கம்பர் ஒரு பாடலிலே காண்பிக்கிறார். அவர்கள் நீண்ட தூரம் நடந்தார்கள், நடந்து கொண்டே இருந்தார்கள், பல பகுதிகளை கடந்தார்கள். அவர்கள் என்னவெல்லாம் கடந்தார்கள்? ஆறுகளை கடந்தார்கள், மலைகளை கடந்தார்கள், உயர்ந்து வானலாக உயர்ந்திருக்கிற மரங்களை கடந்தார்கள். இப்படி கடந்து பல தூரம், பலகாத தூரம் அவர்கள் கடந்தார்கள். இவ்வளவையும் ஒரே பாடலில் கம்பர் இங்கே காட்டுகிறார். நடந்தனர் காதவம் பலவும், நல்லதி கிடந்தன. அவர்கள் பல தூரம், பலகாத தூரம் நடந்தார்கள். அவர்கள் நடக்கிற வழியில் நல் நதி கிடந்தன, ஆறுகள் இடைப்பட்டன. அவை படுத்துக் கொண்டிருந்தன, அவை ஓடிக்கொண்டிருந்தன. நின்றன கிரிகள், கேண்மையின் தொடர்ந்தன. மலைகள் நின்று கொண்டிருந்தன, தனிமலையாக இல்லை, கேண்மையின் தொடர்ந்தன, தொடர்ச்சியான மலைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்மளுடைய அந்த அந்த தொடர்ச்சி மலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் மாதிரி அந்த மத்திய பகுதிகளில் உள்ள மலைகள், அந்த மலைகளை கடந்தார்கள். ஆறுகளை கடந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய மலை சிகரங்களை, மலை குன்றுகளை கடந்து அவர்கள் நீண்ட காலம், பலகாலம் கடந்தார்கள். கடந்து கண்டனர் கழுகின் வேந்தையே. வருகிற பொழுது ஒரு இடத்துல ஒரு மலை மேல ஒரு கழுகு, ஒரு மிகப்பெரிய கழுகு ஒன்று உட்கார்ந்து இருக்கிறது. அதை பார்த்தார்கள் என்று இந்த ஒரு பாடலில் அவர்கள் கடந்த ஒரு பெரிய தூரத்தை கம்பர் அழகாக காட்டுகிறார். இதை படிக்கிற பொழுது எனக்கு ஒரு நினைவு வந்தது. என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து அவர்கள் தான் ஒரு நிகழ்ச்சியில் இதை சொன்னார்கள். அதுதான் அவர் சொல்லித்தான் கேட்டதாக எனக்கு ஒரு ஞாபகம். கண்ணதாசன் எப்படிப்பட்ட புலவன், எப்படிப்பட்ட ஒரு கவிஞன் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பாட்டை சொன்னார். அதாவது ஒரு 10 மாத தூரத்தை ஒரே வரியில் கடத்தியவர் கண்ணதாசன் என்று சொன்னார். நான் காதல் என்னும் கவிதை தந்தேன் கட்டிலின் மேலே என்று அவள் பாடுவார். உடனே அவர் பாடுவார். உடனே அந்த காதலி சொல்லுவாள், அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே, ஆரிரோ ஆரிரோ என்ற அந்த பாட்டு வரும். ஒரு காதல் என்கிற பரிசு, காதல் என்கிற கவிதை இவர் கொடுக்கிறார், அவர் பிள்ளை என்கிற பரிசை இவள் கொடுக்கிறாள். இதற்கு இடையிலே 10 மாதங்கள் இருக்கின்றன. ஆனாலும் ஒரே வரியில் அதனை கடப்பதாக கண்ணதாசன் எழுதியதாக அது சொன்னார். அப்படி அந்த நீண்ட 10 மாதங்களை ஒரு வரியில் கடத்திய கண்ணதாசனை போல அவர்கள் கடந்த நீண்ட தூரம் நடந்தார்கள். அதனை இந்த ஒரு பாடலிலேயே கம்பர் அழகாக இங்கே காண்பிக்கிறார். நடந்தனர் காதவம் பலவும், நல் நதி கிடந்தன, பல நதிகள் கிடந்தன. நின்றன கிரிகள், மலைகள் நின்றன. கேண்மையின் தொடர்ந்தன, ஒண்ணுக்கு ஒண்ணு அனுசரணையாக தொடர்ந்து கொண்டே இருந்தன. துவன்றின சூழலையாகவும், பல்வேறு சூழல்கள், பல்வேறு சூழ்நிலைகள் அங்கே தோன்றின. அத்தனையும் கடந்தனர், அவ்வளவும் கடந்தனர். கண்டனர் கழுகின் வேந்தையே, அந்த அந்த கடுகினுடைய அரசனாக தெரியக்கூடிய ஜடாயுவை அவர்கள் பார்த்தார்கள் என்று அவ்வளவு பெரிய அவர்களுடைய பயணத்தை ஒரு பாடலிலே இங்கே வைக்கிறார். இந்த சடாயு, பொதிகையார் சொன்ன மாதிரி சடாயு என்கிறவரை பார்க்கிறார்கள். இந்த சடாயு எப்படி இருந்தான்? கம்பருடைய மிகப்பெரிய ஒரு 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 யுக்தி, அவருடைய பெரும் திறம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு பாத்திரங்களையும் அறிமுகப்படுத்துகிற பொழுது அந்த பாத்திரங்களை குறித்த அவர்களுடைய பண்பு நலன்கள், தோற்றம் அத்தனை அழகாக கொடுத்துருவார். நீங்க எல்லா குகனை பார்க்கிற பொழுது எப்படி சொன்னார், தாடகையை பார்க்கிற போது எப்படி சொன்னார், விராதனை பார்க்கிற பொழுது எப்படி சொன்னார், நீங்க யோசிச்சு பாருங்க. தாடகை அவன் நடந்து வரும்போது மலையெல்லாம் அவன் காலில் அடிபட்டு முடியாது. அப்ப நம்ம நடந்து வரும்பொழுது கீழே உள்ள தூசி எல்லாம் அடிபட்டு வரும்ல, சின்ன சின்ன கால தூசி அடிபட்டு வர்ற மாதிரி மலைகள் உருண்டு கொண்டு வந்தன என்று அறிமுகப்படுத்தினார். பேரையெல்லாம் சேர்ந்து ஒரு உருவம் கொண்டு வந்த மாதிரி விராதன் இருந்தான் என்று சொன்னார். குகன் எப்பேற்பட்டவனாக இருந்தான் என்று அவனுடைய ஆஜாபான தோற்றத்தை காமித்தார். அதே மாதிரி இந்த இடத்துல அம்மா சொன்னாங்க எப்படி சூர்பனகை இருந்தாள் என்று. இப்படி ஒவ்வொரு பாத்திரங்களையும் அறிமுகப்படுத்துகிற பொழுது அந்த பாத்திரங்களுடைய உருவம், அவர்களுடைய பண்பு, அவங்க கேரக்டர், அது
அது எல்லாத்தையுமே அந்த நமக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு படமா பார்க்க வேண்டியதில்லை, அவருடைய கவிதையிலே நாம் கற்பனை செய்து விடலாம். அப்படி சடாயுவை இவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார், அவருடைய இயல்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தூய்மையன், இருங்கலை துணிந்த கேள்வியன், வாய்மையன், மறு இளன், மதியின் கூர்மையன். என்ன கவிதைங்க! நம்மளால எழுத முடியுமா அப்படி? ஒரு மனிதனுடைய பண்பை அந்த இலக்கணத்துக்குள் கட்டுப்பட்டு எவ்வளவு அழகாக படிக்கும்போதே பாருங்க. தூய்மையன், இருங்கலை துணிந்த கேள்வியன், வாய்மையன், மறு இளன், மதியின் கூர்மையன். உடனே தூய்மையானவன், உள்ளம் தூய்மையானவன். இருங்கலை துணிந்த கேள்வியன், கல்வி, வேள்வி, கேள்வி ஆகிய அத்தனை கலைகளையும் கேட்டு உணர்ந்து கொண்ட அறிஞன். வாய்மையன், வாய்மையன், பொய் சொல்லாதவன். மறு இளன், குற்றமில்லாதவன். மதியின் கூர்மையன், கூர்த்த அறிவுடையவன். ஆய்மையின் மந்திரத்த அறிஞன், அதாவது மந்திரங்கள், அதாவது அனைத்தையும் உணர்ந்து அமைச்சனை போல நுண்ணறிவுடைய ஒரு அறிஞன். என ஆம் என சேய்மையின் நோக்கு சிறுகனான். அவை சிறிய கண்களை உடையவன், சேய்மையின் நோக்கு, அதாவது தூரத்தில் இருப்பதையும் பார்க்கக்கூடிய அளவிற்கு சின்ன கண்ணு, அந்த பார்வை, அந்த அந்த பண்புடைய சிறிய கண்ணை உடையவன். இப்படி அந்த கழுகை அறிமுகப்படுத்துகிறார். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, கழுகு கன்றா உனக்கு, கழுகு கன்றா அவனுக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்? தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளையும், அதி உயரத்தில் பறந்தாலும் தரையில் தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் பார்க்கக்கூடிய அந்த தன்மை உடையது கழுகு. அப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், சேய்மையின் நோக்குறு என்றால் எதிர்காலத்தில் தெரிய நடக்கக்கூடிய செய்திகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு உடையவன். அப்படிப்பட்ட சிறுகன் உடையவன் என்று அந்த சடாயுவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இதை படிக்கிற பொழுதே சடாயு மேல நமக்கு ஒரு நல்ல எண்ணம் வருது இல்லையா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஓகே, இவன் வந்து விராதன் மாதிரி இல்லை, சடாயு ஒரு நல்லவன், வாய்மையன், சிறந்த அறிஞன், தூய்மையன், மறு இல்லாதவன் என்று அவனை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு பெரிய மலையில இருந்துகிட்டு அவன் பார்க்கிறான். பார்த்துட்டு மலையில இருந்து கொண்டு அவன் இருக்கிறான். அப்பொழுது மலை வந்து அவன் இருப்பதனால் அந்த மலை அழுந்துகிறது பூமிக்குள். அப்படி அவன் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறான். அதுக்கு ஒரு பாடல் இருக்கிறது, அதை கடந்து போவோம். அப்படி அந்த மலை மேல ஆஜாபான்வா அவன் இருக்கிறான். இருக்கிற பொழுது இவர்கள் அவரை நெருங்கி வருகிறார்கள். 3 பேரும் நெருங்கி வருகிறார்கள். வருகிற பொழுது அவனை பார்த்த உடனே உங்களுக்கு பயமா இருக்கு, அரக்கணும் என்று கருதுகிறார்கள். ஏன்னா இவ்வளவு பெரிய உருவம், ஒரு மலையே அழுந்துகிற அளவுக்கு இருக்கிற அரக்கர்கள் மாய உருவெடுக்க வல்லவர்கள், ஆகவே இவர்கள் அரக்கராக இருக்குமோ என்று இவர்கள் ஐயப்படுகிறார்கள். இதே சமயத்தில் சடாயுவும் ஐயப்படுகிறான். அவனை என்ன ஐயப்படுகிறான் என்று சொன்னால், இவங்க 2 பேர் வர்றாங்க, இவங்க 2 பேரை பார்த்தா இங்க பார்த்த மாதிரி இருக்கே என்று நினைக்கிறான். கருமலை, செம்மலை, அணைய காட்சியர், திருமகிழ் மார்பினர். இவங்க 2 பேர் வர்றாங்க. ஒருத்தன் வந்து கருமலை, செம்மலை. செம்மலைன்னு நம்ம ஒரு அமைச்சர் இருந்தார். எனக்கு இந்த செம்மலைங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு பெயராகப்பட்டது. அது இந்த கவிதை படிக்கிற பொழுது நான் சிரித்துக் கொண்டேன். நல்ல அற்புதமான செம்மலை என்றால் பொன்மலை. அந்த செம்மையான பொன்னை போன்ற பொன்னால ஒரு மலை இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி லட்சுமணன் இருந்தான். கருமலை யாரு? ராமன் இருந்தான். கருமலை, செம்மலை ஆகிய 2 பேர் வருகிறார்கள். திருமகிழ் மார்பினர், அவர்கள் மார்பில திருமகள் உறைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு மங்களகரமான மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய துணைவன் ஒருவனை ஒத்திருக்கிறார்கள் இவர்கள். அருமை செய் குணத்தின் என் துணைவன் ஆழியான் ஒருவனை இருவரும் ஒத்துளாரோ என்று ஐயப்படுகிறானாம் சடாயு. என்ன சொல்லுகிறான், எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருந்தான், அவன் மாதிரியே இருக்காங்களே இவங்க 2 பேரும் என்று சடாயுவும் ஐயப்படுகிறான். உடனே வந்த உடனே நீங்க யாருப்பா என்று சடாயு அவர்கள் இருவரையும் கேட்கிறார்கள். உடனே தசரதன் மைந்தர் என்று ராமன் விடைய இருக்கிறார். சொன்னதுக்கு பிறகு உடனே சடாயு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஏன்னா தசரதன் சடாயுனுடைய தோழன், துணைவன். ஆகவே அவர்களை தரையிலிருந்து உடனே மேலேருந்து கீழே இறங்கி அவர்களை கட்டி தழுவி கொண்டு, அப்பா நல்லா இருக்காரா? வேந்தன் தன் வரை தடம் தோள் இணை வலியவோ என்று கேட்கிறான். அப்பா நல்லா இருக்காரா என்பதை எப்படி கேட்கிறான்? வேந்தன் தசரதன் வரை தடந்தோள், அவனுடைய மலை போன்ற 2 தோட்கள் இன்னும் வலிமையாக இருக்கின்றதா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நல்லா இருக்காரா, அரசாட்சியில் இருக்காரா, நல்லபடியா ஆண்டு கொண்டிருக்கிறாரா, அத்தனையும் அடக்கி அவர் நல்லா இருக்கிறாரா என்று கேட்கிறான். வரை தடந்தோள் இணை வலியவோ என்று வலிமையாக இருக்கின்றதா என்று சடாயோ அவர்களை ஆவலோடு கேட்கிறான். உடனே ராமர் சொல்லுகிறார், தான் கேள்விப்பட்டதை சொல்றார். ஏன்னா ராமருக்கே பரதன் சொல்லித்தான் தெரியும். ராமர் அதை சொல்லுகிறார், இந்த மாதிரி அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சடாயு மயக்கப்பட்டு விழுந்துடுறான். ரொம்ப வருந்தி
மயக்கம் போட்டு விழுந்துகிறான். அந்த ராமன் எப்படி சொல்லுகிறார் என்று கம்பர் சொல்கிறார் என்றால், திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்றார். மறக்கமுற்றாத தன் வாய்மை காத்து துறக்கமுற்றான் என்று ராமன் சொல்ல, தன்னுடைய வாய்மைக்காக இறந்தான். அந்தா விளக்கணைய நாயகனே, இனி வாய்மைக்கு யார் உளரோ மற்று என்று ராமர் புலம்புனார் இல்லையா, அதை இங்கே சொல்றாரு. தன்னுடைய வாய்மைக்கு காத்து, தன் வாய்மையை காத்து துறக்கமுற்றான், இறந்து போனார் எங்க அப்பா என்று சொன்ன உடனே மயக்கமுற்றான். யாரு? சடாய். உடனே மயங்கி விழுந்துக்கிறான். உடனே இவர்கள் எல்லாம் அவங்களை பிடிச்ச உடனே எடுத்து தூக்கி, கட்டி பிடிச்சு தூக்கி கடற்கையால் முகம் கழுவினார்கள். தண்ணியால் அல்ல, தங்கள் கண்ணீரால். இப்படி தன்னுடைய அப்பா பேரை கேட்ட, அவர் இறந்து கேட்டவொடனே ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னா அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்ப நமக்கு சொந்தக்காரர் போல இருக்கு அப்படி சொல்லி கொண்டு அந்த அளவுக்கு அவனை தூக்கி எடுத்து அவன் தன்னுடைய கண் நீர்களால் அவனை கழுவுகிறார். பிறகு அவன் வந்து தண்ணி பட்ட உடனே அவன் வந்து மயக்க தெளிஞ்ச உடனே ஊர்ல கட்டி கொண்டு அழுகிறான். அவன் அழறான். இந்த மாதிரி அவர் வந்து வாய்மைக்கு எடுத்துக்காட்டாக தசரதன் இருந்தான். அவன் என் தோழன், உயிர் நண்பன். அவன் இறந்ததற்கு போயிட்டானா, அவன் இறந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் உயிர் வாழணும்? இரு உடல் ஒரு உயிர் என்று நாங்கள் இருந்தோம். அவன் இறந்ததற்கு பிறகு நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று ஐயா சொன்ன மாதிரி, புதியார் சொன்ன மாதிரி நான் இறப்பதற்கு முடிவு செய்கிறான். இறப்பதற்கு முன்பு சடாயு தன்னுடைய கதையை சொல்லுகிறான். நான் யார் என்று சொன்னால், அருணன் தன் புதல்வன். அவன் படரும் உலகெல்லாம் நான் படர்வேன். சூரியனுடைய பிள்ளை நான். சூரிய ஒளி எங்கெல்லாம் போகுதோ எல்லா இடத்துக்கும் நான் போவேன். எனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இருக்கான், கழுகின் வேந்தன், கழுகின் மன்னன், சம்பாதி. அந்த சம்பாதியின் உடன் பிறந்தவன் நான், என் பெயர் சடாயு என்று தன்னுடைய வரலாறை ராமருக்கு சொல்லுகிறான். ராமருக்கு சொல்லிவிட்டு உடனே அவன் சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. மேல் உலகம் புக்க தாதை மீண்டனன் என்று அவனை கண்டார்கள். ரெண்டு பேரும் இறந்து போன அப்பா வந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. ரெண்டு பேரும் உணர்கிறார்கள், நெருங்கி விடுகிறார்கள், உள்ளம் நெருங்கி விடுகிறார்கள். பிறகு சடாயு வந்து இறக்க போகிறான். நான் வந்து தசரதன் இறந்து விட்டான், இனிமேல் நான் உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், அவனுடைய நண்பன் இறந்து விடுகிறேன். இப்ப ஒரு நொடி இப்படி இந்த கதையை விட்டுட்டு வெளியே வாங்க, ஒரு சிந்திப்போம். அதாவது சடாயு தசரதனுடைய அவனுடைய அந்த அயோத்தியா காண்டத்துல எந்த இடத்துலயும் வரல. இவன் காட்டுக்குள்ள இருக்கான். தசரதனுக்கும் அவனுக்கும் எப்படி அந்த நட்பு இருந்திருக்கிறது? அவன் இறந்தான் என்று கேட்டவுடன் இவன் இறக்குவதற்கு முடிவு செய்கிறான். இந்த நட்புங்கிறது வந்து பார்க்க வேண்டும் என்று பக்கத்திலேயே இருக்க வேண்டும். காலையில டீ, மத்தியானம் டிஃபன் சாப்பிடணும், காலையில காஃபி, மத்தியானம் விடிய காலையில அப்புறம் டிஃபன், அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடணும்னு இல்லை. அந்த நட்பு என்கிற உணர்வு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அந்த உள்ளம் முத்ததற்கு பிறகு அவன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த நட்பானது, அந்த நட்பு சுடரானது ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த கிள்ளி வளவன் அவர் ஒரு புலவர், யார் அவரு? கோவூர் கிளார். அவர் யாருக்கு? அந்த வடக்கு இருப்பாரு ஒரு ஐயா, நம்ம தமிழ் இதுல கூட இருக்காரு ஒரு புலவர். கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார். அருமை அருமை. கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார் ரெண்டு பேரும் தூரத்தில் நன்றி இருந்தாலும் அவன் இறந்தான் தெரிந்ததற்கு பிறகு இவனும் வடக்கு இருக்க ஆரம்பிக்கிறார் இல்லையா? அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு நம்ம கண் முன்னாலே பாக்குறோம். நம்ம இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? உள்ளத்தால் ஒத்த உணர்வினர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த நட்பு பெண் போற்ற முடியும், வளர்க்க முடியும், நம்ம இந்த உணர்வை பாதுகாக்க முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம். இன்னொரு செய்தி, இவன் யாரு? நம்ம தசரதன் வந்து ஒரு மன்னன், ஒரு மனிதன். ஆனால் சடாயு என்பது ஒரு பறவை. ஒரு பறவைக்கு மனிதனுக்கு எப்படி ஒரு நட்பு இருக்க முடியும்? அது நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. ராமாயணத்துல வந்து இதே மாதிரிதான். இப்போ அனுமன் ஒரு வானரம், ராமன் ஒரு மனிதன் இல்லையா? வாலி ஒரு வானரம், ராவணன் பெரிய அரக்கன். ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு. இப்படி இதெல்லாம் என்ன சொல்லுது என்று சொன்னால், அந்த நட்பு உணர்வு, அந்த பக்தி உணர்வு, அந்த இரக்க உணர்வு, அந்த அன்பு உணர்வுங்கிறது வந்து அந்த உருவம் கடந்தது. ஏதோ ஒரு ஒத்த ஒரு உணர்வு இருக்கிற பொழுது
அனைவரும் ஒன்றாகி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் இப்போ பெட் அனிமல்லாம் வளர்க்குறோம் இல்லையா, அது இதையும் கம்பேர் பண்ணல சொல்றேன். பெட் அனிமல்ஸ் வந்து ஏன் நம்மை ஒன்றுகிறது என்று சொன்னால், அந்த இவர்களுக்கும் அந்த 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 விலங்குகளுக்கும் உள்ள உணர்வானது ஒன்று ஏதோ ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றி இருப்பதால் அதற்குள்ள பிரிக்க முடியாத ஒரு ஊர்ல எல்லாம் காளை வளர்த்தார்கள். காளைகளை வந்து அவ்வளவு அழகாக வளர்ப்பார்கள், ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் கொண்டு போவாங்க. அந்த காளை இருந்ததுக்கு கோயில் கட்டு கும்பிடுவர்கள்லாம் உண்டு. அப்ப என்னன்னா, அப்ப உயிர்கள் அந்த உடம்பு என்பதுங்கிறது வந்து ஒரு வெறுமனை போட்டிருக்க சட்டை தான். அதையும் மீறி அந்த உணர்வுகள் என்பவை ஒன்றக்கூடியவை, ஒருவரை ஒருவர் இருக்கக்கூடியவை. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர்களை நட்பாகவும் அன்பாகவும் உறவாகவும் இணைக்கக்கூடியதாக அந்த உணர்வுகள் இருக்கின்றன. உணர்வு என்பது ஒன்றுதான், உடல் என்பது வேறாக இருந்தாலும் என்பதை சொல்வதாகத்தான் இந்த பாத்திரம் படைக்கப்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். சடாயு அவன் இறந்தான் என்று தெரிஞ்ச உடனே இவனும் இறக்கிறான். ரெண்டு பேருக்கு ஒத்த உணர்வு என்ன, ரெண்டு பேருக்கு உள்ள ஒத்த பண்பு என்ன என்று நாம் தேடினால் அங்கே கம்பர் சொல்லுகிறார். அங்கே ஒரு குறிப்பு கொடுக்கிறார். அவன் தூய்மையன், வாய்மையன். வாய்மையன் யாரு? சடாயு. அப்ப இவனும் வாய்மை உடையவன், தசரதனும் வாய்மை உடையவன். அந்த ஒரு பண்புல ரெண்டு பேரும் ஒத்திருக்கிறார்கள் இல்லையா? ரெண்டு பேரு பிளேயர்ஸ் இருப்பாங்க. பிளேயர்ஸ், இவர் பேட்மிண்டன் இந்த ஊர்ல விளையாடுவாரு, இன்னொருத்தர் வந்து வெளியூர்ல பேட்மிண்டன் விளையாடுவாரு. ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய நட்பு இருக்குன்னு அவங்களை இணைக்கக்கூடிய அந்த அந்த தொடர்பு என்னவென்று சொன்னால் அந்த விளையாட்டு. ஐயா அப்ப ஏரிக்கரையார் வந்து ஒரு மிகப்பெரிய பேராசிரியர், நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர் ஐயா அவர்கள். ஏதோ வெளிநாட்டுல ஒரு ஆசிரியர் இருக்கிறார்கள் என்று சொன்னார், இவர்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அதற்குள்ள இப்ப ஐயா அவர் பொள்ளாச்சியார் இருக்கார். ரெண்டு பேரும், ஐயா இருக்கிறது சென்னையில இருக்காரு ஏரிக்கரையார், அவர் பொள்ளாச்சி இருக்கிறார். எவ்வளவு தூரம் இருக்கிறது இணைவருக்கும் அந்த நட்பு, இணைப்பு, அந்த தொடர்பு என்னவென்று சொன்னால் இருவரும் ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள், கவிஞர்கள், புலவர்கள், தமிழ் அன்பர்கள். ஆகவே அது இணைக்கப்படுகிறார். அதே மாதிரி சடாயுவும் தசரதனும் வாய்மையாளர்களாக இருந்ததால் அவர்களுக்குள்ளே அந்த நட்பானது இருந்தது என்று நாம் கருதலாம். ஆகவே அந்த வகையில் அவன் இருந்தவுடன் நான் இறக்கிறேன் என்று சடாய் இறக்க தொடங்குகிறான். அதற்கு பிறகுதான் உடனே ஐயா சொன்ன மாதிரி, புதிய சொன்ன மாதிரி ராமன் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தாயின் நீங்க அருண் தந்தையின் தன்னகர் வாயின் நீங்கி வனம் புகுந்து, எங்க அம்மாவை நாங்கள் பிரிந்து விட்டோம், நாங்கள் பிரிந்து வனம் புகுந்து விட்டோம், எங்கள் தந்தையும் நாங்கள் இழந்து விட்டோம். எய்திய நோயின் நீங்கினம் நுண்ணன், உன்னை பார்த்தவுடன் நாங்கள் இதெல்லாம் அடைஞ்ச அந்த துன்பம், அந்த நோய் இருக்கே, அது உன்னை பார்த்தவுடன் தீர்ந்துருச்சு. இப்ப நீயும் நீங்கியதையோ. அம்மாவை பிரிந்து, அப்பாவை பிரிந்து, வனம் புகுந்து, படாத துயர்பட்டு ஒரு நோய் பிடித்தவர்களைப் போல நாங்கள் உன்னை பார்த்ததும் அந்த நோய் தீர்ந்தது. அப்படி இருக்கும் பொழுது நீயும் நீங்களாமா, எங்கள் நோய்க்கு மருந்தாக இருக்க வேண்டிய நீ நீங்களாமா என்று அவரை கேட்கிறார்கள். உடனே அவர் வந்து சடாயு வந்து அந்த முடிவில் இருந்து பின்வாங்கி, சரி தசரதன் மைந்தர்கள் அரசகுமார்கள், நீங்க ஏப்பா காட்டுக்கு வந்தீங்க என்று இப்பதான் கேட்கிறார். நீங்க எப்படி காட்டுக்கு வந்தீங்க, எதுக்கு காட்டுக்கு வந்தீங்க இந்த மாதிரி மர உரி தெரித்து கொண்டு என்று அவர் கேட்கிறார். உடனே லட்சுமணன் எல்லாத்தையும் சொல்றான். சொன்ன உடனே சடாய்க்கு மிகப்பெரிய பெருமையா இருக்கிறது. பெருமையோடு ராமனை பார்க்கிறான். தாய் சொன்னாள் என்பதற்காக, தந்தையினுடைய வாக்கு காக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அரியணையை துறந்து நீ வந்தாயா என்று அவனை பெருமையோடு பார்க்கிறான். அவனை புகழ்ந்து பேசுகிறான். பேசிவிட்டு பிறகு என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த இடத்திலேயே நீங்க இருங்க, பாதுகாப்பாக இருங்கள், உங்களை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோலை, அந்த சோலையில் பன்னக சாலை ஒன்று இருக்கிறது. அந்த சாலையில அவர்களை தங்க வைக்கிறான். தங்க வைத்துக் கொண்டு அவர்களை எந்த அரக்கர்களும் அணுகாதவாறு, எந்த ஆபத்தும் வராதவாறு சடாயு அவங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறான். இதோடு சடாயு கான் படலம் என்பது முடிகிறது. ரொம்ப சிறப்பாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம சொன்ன மாதிரி முதல்ல ஆரண்ய காண்டத்தில் 10 ஆண்டுகள் ஒரே இடத்துல ராம லட்சுமணரும் சீதையோடு இருக்கிறார்கள். பிறகு அவர்கள் நகர ஆரம்பித்து இங்கே வருகிறார்கள். இங்கே சடாயை பார்த்தோட கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. இருக்கிற பொழுது இப்பொழுதுதான் நம்மளுடைய அவனுக்கு சோதனைகள் அடுக்கடுக்காக வர ஆரம்பிக்கின்றன. முதல் சோதனையாக அங்கே சூர்பனகை வருகிறார். இது சூர்பனகை படலம், 2வது படலம். இந்த சூர்பனகை படலத்தில் முதல் பாடலாக கோதாவரியின் தோற்றம் என்று ஒரு அற்புதமான பாடலை இந்த தமிழறிந்த அறிஞர்கள் அத்தனை பேரும் எடுத்துக்காட்டாக தலைமையில் வைத்து தாங்குகிற ஒரு பாடலை கம்பர் இங்கே படைத்திருக்கிறார். இந்த கோதாவரி அப்படின்னா ஒரு ஆறு, அந்த ஆறு ஓடுகிறது. அந்த ஆறு ஓடுவதை கம்பர் அழகாக இங்கே சொல்லுகிறார். அந்த ஆறை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், சிலேடையாக இரட்டுற மொழிதல் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில சிலேடையாக அவர் இங்கே சொல்லுகிறார்.
கவி காலவேகம் நமக்கு தெரியும் இல்லையா? எதை இரண்டு பொருள்பட பாடுவது. அது போல ஒரு அற்புதமான பாடல், நம்ம உள்ளத்தை தொடுகிற ஒரு பாடல் என்று சொன்னால், கோதாவரியை கவிதையோடு கம்பர் இங்கே பொருத்தி பார்க்கிறார். இதை சொல்லுகிற பொழுது ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி நம் தலைமை ஏற்ற அம்மா அறிவொளி திலகம் வேலகம்மாள் அவர்கள், உலகம்மாள் அவர்கள் ஒரு பாடல் ஒண்ணு போட்டிருந்தாங்க தும்பியில. அதுவும் இதே மாதிரி ஒரு சிலேடை பாடல் தான். அதை முதல்ல சொல்லிட்டு அடுத்து கம்பர் பாட்டை பாடுவோம். ஆதியும் அந்தமும் அற்றதால் அம்பலத்தே நர்த்தனம் ஆடுதலால் நாமம் உரைத்திட நா இனித்தலால் பாவலர் பாமாலை சூட்டி மகிழ்வதால் நற்றமிழும் அமைச்சிவாயும் ஒன்றே என்று அவர்கள் எழுதினார். இப்போ நற்றமிழுக்கு பாருங்க, ஆதியும் அந்தமும் அற்றதால், தமிழுக்கு எது முடிவு எது முதல் என்று தெரியவில்லை. அம்பலத்தே நர்த்தனம் ஆடுவதால், அம்பலம்னா எந்த ஒரு அரங்கிலும் தமிழ் உச்சரிக்கப்படுகிறது, ஒலிக்கிறது. நாமம் உரைத்திட நா இனித்தால், தமிழ் என்கிற வார்த்தையை சொன்னாலே நம் நாக்கு இனிக்கிறது. பாவலர் பாமாலை சூட்டி மகிழ்வதால், பாவலர்கள் கவிதைகளை எழுதி குவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தமிழ், இது தமிழினுடைய இயல்பாக இருக்கிறது. நமச்சிவாயம் சிவனுடைய இயல்பு. ஆதியும் அந்தமும் மற்றவன், ஆதி அந்தம் இல்லாத அருட்பெருஞ்சோதி. அம்பலத்தை நர்த்தனம் ஆடுவோம். திருச்சிற்றம்பலத்திலே சிதம்பரத்திலே நர்த்தனம் சிவன் ஆடுகிறான். நாமம் உரைத்திட நா இனித்தலால், நமச்சிவாயம் என்கிற அந்த வார்த்தை சொன்னாலே நம்மளுடைய நாக்கானது இனிக்கிறது. ஆகவே அது ஒன்று. பாமலர் பாமாலை சுற்றி நமச்சிவாயம், அந்த சிவனை குறித்து எவ்வளவு பாடல்கள், தேவாரம், திருவாசகம், எத்தனை கோவைகள் இப்படி தொடர்ந்து படைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதால் தமிழும் சிவனும் ஒன்று என்று அழகாக எளிமையாக ஒரு அற்புதமான ஒரு சிலேடை பாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுபோல இந்த இடத்துல கோதாவரியையும் கவிதையையும் அழகாக பாடுகிறார். புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து குளத்திற்றாகிய அவி அகத்துறைகள் தாங்கி ஐந்தினை நெறி அளாவி தவிபுறத் தெளிந்து தன்னன் ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவி என கிடந்த கோதாவரி, சான்றோர் கவி என கிடந்த கோதாவரியை வீரர் கண்டார் என்று பாடுகிறார். அதாவது சான்றோன் கவி, ஒரு நல்ல அறிவார்ந்த ஒரு மனிதனுடைய, ஒரு புலவனுடைய கவிதையைப் போல, கம்பனுடைய கவிதையைப் போல கோதாவரி அங்கே கிடந்தது என்று பாடுகிறார். அதற்கு ஒரு முன்னாடி சொல்லுகிறதுக்கெல்லாம் எப்படி ஒரு ஒற்றுமை பாருங்க. அப்ப மெதுவாக சொல்றேன். புவியனுக்கு அணியாகி, இப்போ ஆற்றுக்கு சொல்றேன், புவியனுக்கு அணியாகிறது. ஆறில்லா ஊருக்கு அழகு பால். இந்த பூமிக்கு அழகு எதுன்னா அந்த ஆறு தான். அப்போ இந்த புவிக்கு அணியாக, அணிகலனாக அது கிடக்கிறது, ஆறு இருக்கிறது. ஆன்ற பொருள் தந்து, ஆன்ற பொருள் என்றால் ஆற்றுக்குள் பல்வேறு பொருள் கிடைக்கின்றன. ஆற்றுக்குள் என்னென்ன கிடைக்குது? ஆத்துல என்னென்ன கிடைக்குது? ஆத்துக்குள்ள அந்த காலத்துல நிறைய கிடைச்சிருக்கு. மீன், பொன், மணிகள் எல்லாம் கிடந்திருக்கிறது. இன்னைக்கு ஆத்துல தண்ணி இல்லாததுனால இன்னைக்கு நம்ம காலத்துல கிடைக்கிறது என்னன்னா, ஆத்துனால நமக்கு கிடைக்கிறது மணல் தான். அதனாலதான் மணல் மாஃபியாஸ் நிறைய இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆறு பொருள் அனைத்தையும் கொண்டதாக இருக்கின்றது. குளத்திற்று ஆகி, குளத்திற்று ஆகி என்றால் வயல்வெளி எல்லாம் நிறைந்து, அகத்துறைகள் தாங்கி, அகத்துறைகள் என்றால் பல்வேறு வாய்க்கால்கள் முழுவதும் அது படர்ந்து, ஐந்தினை நெறி அளாவி, ஐந்தினை நெறி அளாவி. ஆறு ஐந்தினை அர்த்தம்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்திணைகளிலும் அந்த ஆறு பயணிக்கிறது. தவிவுறத் தெளிந்து தன்னன் ஒழுக்கமும் தழுவி, தெளிவுடைய நீராக, தெளிவுடைய நீராக ஒரு ஒழுக்கத்தோடு அமைந்து போகிறது அந்த ஆறு. அந்த ஆறு எப்படிப்பட்ட ஆறு? அந்த ஆறின் பெயர் கோதாவரி என்று ஒரு பக்கத்துல சொல்றார். இதே வார்த்தைகளை போட்டு சான்றோர் கவிக்கு எப்படி நம்மை விளக்கப்படுத்துகிறார் என்று பாருங்கள். புவியனுக்கு அணியாகிய ஒரு சான்றோன் எழுதிய நூலானது, கவிதையானது புவிக்கு அணி, இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபரணம். ஆன்ற பொருள் தந்து, படிக்க படிக்க எவ்வளவோ பொருள்களை நமக்கு கொடுத்து கொண்டே தந்து கொண்டே இருக்கிறது. குளத்திற்று ஆகி, குளத்திற்று ஆகி என்று சொன்னால் மனங்களிலெல்லாம் அது பரவி, அகத்துறைகள் தாங்கி, அகத்துறைகள் என்று சொன்னால் நம் அகநானூறு என்று சொல்றோம், காதல். அப்படி அந்த, அதாவது தெளிந்த ஒழுக்கத்திற்குரிய அகத்திணைகள், அகத்துறைகள், அந்த அக ஒழுக்கங்களை தன்னுள் தாங்கி, ஐந்தினை நெறியலாகி நம்முடைய கவிதைகள், சங்க இலக்கியங்கள்
ஐயா இன்னைக்கு கலித்தொகை பாடினார் இல்லையா? கலித்தொகை அற்புதமாக பாட்டு பாடினார். இப்படி அகம் அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 திணைகளிலும் வகுக்கப்பட்ட பாடல்களை உடையதான் ஐயா இன்றைக்கு எடுத்து சொன்ன கலித்தொகை. அப்படி 5 திணைகளையும் அந்த கவிதையானது அளாவுகிறது. தவிபுற தெளிந்து தன்னன் ஒழுக்கமும் தழுவி உள்ளங்களை தெளிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு நல்ல ஒழுக்கங்களை, ஒழுக்க நெறிகளை போதிக்கிறது ஒரு சான்றோன் கவி. எல்லார் கவியும் கிடையாது, சான்றோன் கவி. அப்படி சான்றோன் கவியாக எப்படி ஒரு சிறந்த கவிதையாக இருக்கிறதோ, சான்றோர்கள் எழுதக்கூடிய கவிதை எப்படி சிறந்த கவிதை, அது போல இந்த கோதாவரி இருந்தது அற்புதமான ஒரு பாட்டு. இதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இருந்தால் படிக்காதவர்கள் மறுபடி படித்து பார்க்கலாம். இப்படி நாம் நிறைய செய்திகளை இரட்டுற மொழிதலால் ஒரு சிலேடையை போல சொல்லுகிற ஒரு அற்புதமான பாட்டை சொல்லுகிறார். அப்படி அந்த கோதாவரியை அவர்கள் கடக்கிறார்கள். அந்த கோதாவரி இவர்களை பார்த்தது என்ன பண்ணுதான், தன்னோட அலை கரங்களால் கொண்டு வந்து மலர்களை கொண்டு வந்து கொடுக்குறான். அலை கரங்களால் மலர், அதாவது அந்த அலையில வந்து மலர்கள் இருக்கு. அந்த மலர்கள் வந்து இவர்கள் நடக்கிற பொழுது அந்த காலிலே வந்து சேர்கின்றன. அதை சொல்லுகிறார் கோதாவரி அந்த மலர்களை கரத்தில் வாங்கி கரத்தில் அள்ளி கொண்டு வந்து அவர்களுடைய திருவடி தூவி, அவர்களுடைய கால்களிலே அந்த மலர்களை தூவி அவர்களுடைய அடியை பணிந்தது என்று கற்பனை செய்கிறார் கம்பர். இப்படி அந்த கோதாவரியை தாண்டுகிறார்கள். அது அற்புதமான சோலை இருக்கிறது. அந்த சோலையை பார்க்கிறார்கள். அந்த இயற்கை அழகை அப்படி பார்க்க பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ராமனும் சீதையும் அதை கண்டு மகிழ்கிறார்கள். மகிழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அதை ஒரு அற்புதமாக காட்சி காண்பிக்கிறார். இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அதாவது அதாவது எனக்கு எதையுமே விட முடியல. அது ராமன் என்ன பார்க்கிறான், அந்த சோலையில் ஒரு தாமரை பூவை பார்க்கிறான். அந்த தாமரை பூவில வந்து சக்கரவாக பறவைகள் அவை போய் படுத்து கிடக்கின்றன. அந்த தாமரை பூ குவிந்திருக்க அந்த அந்த பூவில் சக்கரவாக பறவை போய் உட்கார்ந்து அதை உறங்குகிற பொழுது அது குவிந்திருக்கிறது. அதை குவிந்திருப்பதை பார்த்தவுடன் சீதாதேவியை பார்த்து அவன் சிரிக்கிறான். சீதாதேவியினுடைய அழகிய மார்புகள் போல அவை தெரிகின்றன. ஆகவே அவள் அது தெரிகிற மாதிரி அவன் உணர்ந்து கொண்டு அவன் நயிக்கிறான். உடனே சீதா என்ன பார்க்கிறா, பக்கத்துல இருக்கக்கூடிய அவனுடைய தோளை பார்க்கிறார். அவளுடைய தோளை பார்த்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையை பார்க்கிறார். அந்த மலையை பார்த்துட்டு அவள் தோளை பார்க்கிறார். இவர்கள் இருவரும் கண்களால் பேசிக் கொள்கிறார். அடுத்து என்ன பண்றான் ராமன், இதெல்லாம் பாட்டு. அடுத்து என்ன பண்ணுகிறான், ஒரு அன்னம் போகிறது. அந்த அன்னம் போகிற பொழுது அந்த அன்னத்தை பார்த்து விட்டு சீதையை பார்க்கிறான். சீதை என்ன செய்கிறாள், ஒரு ஆத்துல வந்து ஒரு யானை வந்து தண்ணியை குடிச்சிட்டு திரும்பி போகுது. அதை பார்த்துட்டு ராமனை பார்த்து புன்னகை பூக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அன்னம் இவள் என்று அவன் பார்க்க, வந்து போகிற ஆண் யானை இவன் என்று இவள் நோக்க, அந்த காதல் காட்சியை கூட வார்த்தையால் சொல்லாமல் அந்த கண்களால் அவர்கள் பார்ப்பதை அவள் அற்புதமாக கம்பர் படைக்கிறார் என்பதற்காக சொல்றேன். இந்த ஒரு பாட சொல்லிட்டு போலாம். ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையலாகும் சீதை தன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான். ஓதிமம் ஒதுங்க, அன்னம் இவ நடக்கிறத பார்த்துட்டு அன்னம் வந்து பேக் அடிச்சிருந்தான், அது வித்ட்ரா பண்ணிருந்தான், போட்டிக்கே வரலையா, அது நடந்ததான் போட்டி. ஓதிமம் ஒதுங்க, அன்னம் ஒதுங்கி விட்டது. அதை கண்ட உத்தமன் உழையலாகும் சீதைதன் நடையை நோக்கி முறுவல் பூத்தான். பார்க்கிறான் அன்னம் வந்து பக்கத்துல வராம ஓரமா ஒதுங்கி போயிட்டு இருக்கு. ஏன் ஒதுங்கி போகுதுன்னு பார்த்தா பக்கத்துல சீதை நடந்துகிட்டு இருக்கா. ஓ, இவ கூட நடக்க பயந்துக்கிட்டு அது இந்த எலெக்ஷன்ல வந்து போட்டி நாமினேஷன் பண்ணிட்டு வாபஸ் வாங்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அன்னமானது ஒதுங்கி விட்டது என்று அது ஒதுங்குவதை இவன் பார்த்து சிரிக்கிறான். மாது அவள் தானும், யாரு, சீதை அவள் தானும் ஆண்டு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தார். அவன் இவளை பார்த்து இப்படி முறுவல் பூக்கும் போது சீதை வந்து ஒரு போதகம் நடந்து வருகிறது. போதகம்னா 10 வருஷம் 10 ஆண்டு முடிஞ்ச ஒரு யானை, பலமான யானை, ஒரு முழுமையான யானை, ஒரு ஆண் யானை. அந்த யானை வந்து நீர் முகப்ப நீர் உண்டு மீளும், அதுவும் நீர் குடிச்சிட்டு பின்னாடி போயிருது. அது போகிற பொழுது சீதை நினைக்கிறாளாம், தண்ணி குடிச்ச யானை இவனை பார்த்த உடனே இவனை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு அதுவும் திரும்பி போகுது என்று நினைத்து புதியதோர் முறுவல் பூத்தார். புதிய முறுவல், ஏன்னா அவன் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கவ. இது வந்து இந்த நினைப்பு வந்த உடனே இன்னொரு சிரிப்பு புதியதாக அவள் பூக்கிறாள். எவ்வளவு உண்மையாக அந்த அந்த காட்சியை கம்பர் காண்பிக்கிறார் என்று பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது. அன்னத்தை பார்த்து
யானையை பார்த்து இருவர். அப்புறம் என்ன பண்றான், அந்த குவளை மலர் இருக்கு பாத்தீங்களா, அந்த குவளை மலர் வந்து பூத்திருக்கிறது. அந்த பூத்திருக்கக்கூடிய குவளை மலர் வந்து அதுல இருக்கக்கூடிய கொடி இருக்கு பாருங்க, அந்த கொடியை பார்த்த உடனே ராமன் என்ன பார்க்கிறான், இவளுடைய இடையை பார்க்கிறான். இதே மாதிரி இயல்பு இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே இவள் இடை என்று பார்க்கிற பொழுது சீதை என்ன பார்க்கிறான், அந்த குவளை மலர்களுக்கு இடையே தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. அந்த தாமரை மலர்களை பார்த்த உடனே ராமனுடைய முகம் மாறி இருக்கிறதே என்று அவர்கள். அப்ப பார்க்கும் இடத்திலெல்லாம், பார்க்கும் பொருளெல்லாம் தன்னுடைய உள்ளம் கவர்ந்தவரை நினைக்கிற ஒரு ஒப்பற்ற காதல், ஒரு தூய்மையான காதலை அங்கே கம்பர் காண்பிக்கிறார். இந்த சமயத்துல தான் சூர்ப்பனகை வருகிறாள். அவள் எப்படி வருகிறாள் என்று சொன்னால் அதை அறிமுகப்படுத்துகிறார். கம்பருடைய வேலை இல்லை, ஒரு பாத்திரம் வருகிற பொழுது அறிமுகப்படுத்துகிற வேலை. அவரை சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நீல மாமணி நிற நிருதர் வேந்தனை மூலநாசம் பெற முடிக்கும் மொயம்பினாள். நிருதர் வேந்தன், அரக்கர்களுடைய வேந்தன் யாரு, ராவணன். அவனை முடிக்கக்கூடிய ஒரு காலம் வந்தது போல அங்கே சூர்ப்பனகை வருகிறார். வந்தவள் என்ன பார்க்கிறார் என்று சொன்னால், ராமனை பார்க்கிறார், எட்டிருந்து பார்க்கிறார், ராமனுடைய அழகை பார்த்து வியக்கிறார். என்னவென்று சொல்கிறார் என்று சொன்னால், இவனுடைய முகமானது ஒரு சந்திரனை போல் இருக்கிறதே என்று கருதுகிறார். ஆனால் சந்திரன் என்று சொல்ல முடியாது, மதிமுகம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மதியினுடைய கற்றை தேய்ந்து கொண்டே இருக்கிறது. முதல் நாள் பெருசா இருக்கு, அடுத்த நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவன் முகம் தெளிவாகவே இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது. இரண்டாவது வந்து மதிக்கு மருவும் உண்டல்லவா, அவனுடைய முகத்தில் வந்து மதி, அதாவது நிலவினுடைய முகத்தில் கரை இருக்கிறது. இவன் முகம் எந்த கலங்கமும் இல்லாமல் அற்புதமாக இருக்கிறது. இப்படி அழகான ஒரு மனிதன் இருக்கிறானே அப்படின்னு அவனை பார்த்து அவள் ஆச்சரியப்படுகிறார். அற்புதமா ஒரு பாட்டு எழுதுறாரு. பார்க்கிறா, அவளுடைய தோளை பார்க்கிறாள். அந்த தோளானது மலைகளை போல் இருக்கிறது. கிரி என்று மலையை போல் இருக்கிறது. தாழ்வுயர் தாமரை தளங்கள் தம்மோடும் கேழ்வுயர் நாட்டத்து கிரியின் தோற்றத்தான். அதாவது தாமரை மலர்களை போன்ற கண்முகத்தை உடையவன், குவளை மலர்களை போல கண்களை உடைய அந்த ராமன், அவனுடைய தோள்கள் கிரியின் தோற்றம், ஒரு மலையை போன்ற அவனுடைய தோற்றம். அவ அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த விரிந்து கொண்டே இருக்கிறது அந்த மார்பு, அந்த தோள்கள் உழைந்து இருக்கின்றன. அதை பார்க்க சொல்றான்னா, ஐயோ என் கண்ணு பெரிய கண்ணா இல்லையே, அவன் மார்பை என்ன பார்க்க முடியலையே என்று மயங்குகிறார். அப்படியே என்ன அர்த்தம், இந்த இரண்டு கண்ணால அது அவனுடைய மார்பு அவுட் ஆஃப் போக்கஸ் ஆயிருது. அவ கண்ணால மட்டும், அவன் கண்ணை முழுமையா அவனுடைய தோள்கள் தான் நிரம்பியிருக்கின்றன. அவன் மார்பை பார்ப்பதற்கு அந்த கண்களுக்கு வலிவில்லை, அது சிறிய கண்களாக போய்விட்டன என்று அவள் கருதுகிறாள் என்று அழகாக இங்கே கம்பர் கற்பனை செய்கிறார். அப்படி தோளோடு தோல் சொல்ல தொடர்ந்து நோக்கிறேன் நீளிய அல்ல கண் நெடிய மார்பு, அந்த நெடிய பார்வையை பார்க்கிற அளவுக்கு நீண்ட கண்ணாக என் கண் இல்லையே என்று அவள் பயங்குகிறாள். அந்த அளவிற்கு அவனை ரொம்ப ஆர்வமாக உற்று நோக்குகிறாள். தவம் செய்ய தவன் செய்த தவம் என், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தவம் பண்றவன மாதிரி இருக்கானே, இவன் தவம் செய்கிற அளவிற்கு தவம் செய்த தவம் என்ன, இந்த தவம்ங்கிற ஒரு பொருள் செய்த தவம், அது என்ன தவம் பண்ணுச்சு, ஏன்னா இவன் வந்து தவம் பண்றான் என்றெல்லாம் அவள் எண்ணுகிறாள். பிறகு அவள் அவன் மேல் ஆசைப்படுகிறாள், காமம் உருகிறாள். அந்த காமம் உருகிறதை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு அற்புதமான பாட்டு, பொருளை மட்டும் சொல்றேன். ஈகளான் பொருள் காத்தவன் புகழ் என தேயும் கற்பினார். அதாவது அவனை பார்த்த உடனே அவளுடைய கற்பானது அழிய தொடங்குகிறது, அவளுடைய கற்பு உணர்வானது அழிய தொடங்குகிறது. அது எப்படி அழிய தொடங்குகிறது என்று சொன்னால், ஈகளான் பொருள் காத்தவன் புகழ் என தேயும் கற்பு என்று சொல்கிறார். ஒருத்தர் வந்து நிறைய பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறான், ஆனால் ஈகளான், அவன் எதுவும் ஈகை கொடுக்கவே இல்லை. ஒருத்தர் பணத்தை நிறைய வச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு ஈகை என்று சொல்லக்கூடிய அந்த உதவக்கூடிய தன்மை இல்லாமல் இருந்தால் அவனுடைய புகழ் எப்படி தேயுமோ அதுபோல அவளுடைய அந்த கற்பு உணர்வானது தேய தொடங்கியது, பால்பட தொடங்கியது என்று எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல நமக்கு செய்யக்கூடிய ஒருத்தன் வந்து பொருள் சேர்ப்பது நம்ம அனைவருடைய நோக்காக இருக்கிறது, லட்சியமாக இருக்கிறது. அதில் நாம் வெற்றி பெற்று விடுகிறோம். ஆனால் அந்த பொருளை வைத்துக் கொண்டு பிறகு ஈயாகாமல் இருந்தால் அது நம்முடைய புகழானது படிப்படியாக தேய்ந்து கொண்டே வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சூர்ப்பனையினுடைய அந்த காமநிலையை இங்கே கம்பர் அழகாக சொல்கிறார். பிறகு ராமனை பார்த்து அவள் எண்ணுகிறாள், என்ன என்று சொன்னால், அவனுடைய மார்பில் நான் ஒன்றுவேன், அன்றனின் அமுத முன்னின் கொன்றுவேன். அவனுடைய நெடிய மார்பில் நான் இணைவேன், சேர்வேன்,
அப்படி இல்லை என்றால் அமுதம் கொடுத்தாலும் அதை சாப்பிட மாட்டேன், செத்து போயிருவேன் என்று அவள் முடிவு செய்கிறாள். முடிவு செய்து கொண்டு ராமனை மேல் காதல் வயப்பட்டு அவனை திருமணம் செய்து கொள்வது என்ற முடிவு எடுத்துவிட்டு அவள் அங்கே வருகிறாள். வருகிறவள் தன்னுடைய அரக்கி கோலத்தை மாற்றிக்கொண்டு வருகிறாள். தலைவர் அவர்கள் அற்புதமாக சொன்ன மாதிரி திருமகள் அருளால் அவள் உருமாறி வருகிறாள். பங்கைய செல்வியை மனத்துட்பாவியா அங்கையின் ஆய மந்திரத்தை ஆய்ந்தனர் பொங்கொழி விசிம்பினில் பொலிய தோன்றினார். அந்த பங்கைய செல்வி திருமகளை மனதிலே எண்ணி ஒரு அழகிய வடிவெடுத்து விசிப்பினில் பொலிய அந்த வானமே ஒளி பெறுகிற அளவிற்கு அவள் அங்கே தோன்றினாள். யாரு? சூர்பனகை. இதை படிக்கிற பொழுது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அந்த திருமகள் யாரு? அந்த திருமகள் தான் சீதை. அந்த சீதை திருமகளையே அவள் சேவித்து அவளுடைய அருளால் அவள் அங்கே உருவம் பெற்றுக் கொண்டு வருகிறாள். வருகிறவள் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த நடந்து வருகிறாள். அந்த நடந்து வருகிறது தான் அம்மா அழகாக சொன்னாங்க. எல்லோருமே சொல்லிட்டாங்க இல்லையா, தாமரை போன்ற தன்னுடைய பாதங்கள், அந்த பாதங்களை நடந்து தரையிலே பதித்து நடந்து வருகிறாள். வருகிறதை பார்க்கிற பொழுது மயில் வருதோ அப்படின்னு தெரியுதான். இல்ல இல்ல அன்னம் வருதோ என்று நாம் 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 மயங்குகிற அளவிற்கு அவள் அங்கே வந்தாள். பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்சு பஞ்சு அஞ்சுகிறது, பஞ்சு மயங்குகிறது. இவளுக்கு இணை கிடையாது பஞ்சு, அவளுடைய பாதங்களுக்கு இணை பஞ்சு, நம்மளால முடியாது என்று. விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க, அந்த அந்த குளிர்ச்சியுடைய அந்த தாளை, அந்த செடி கொடிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த செடி கொடிகள் எல்லாம் குளிர்ச்சியான அந்த தளிர்கள், அந்த தளிர்கள் எல்லாம் தளிர்கள் பஞ்சு இதையெல்லாம் தோற்று ஓட அணுங்க ஒதுங்க செஞ்செவிய கஞ்சம் நிகர். செஞ்செவியன செம்மையான தாமரை, கஞ்சம் தாமரை போன்ற சீரடியலாகி அந்த சிறிய அடிகளை அவருடைய பாதங்களை பதித்து அம்சொல் இள மங்கை என இனிய சொற்களை பேசக்கூடிய மங்கை மயில் என அன்னம் என மின்னும் வஞ்சி. பாருங்க, பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்செவிய கஞ்சம் நிகர் சீரடியலாகி அதெல்லாம் ஒதுங்குகிற அளவிற்கு அழகிய மெதுவான பாதங்களை அடைத்துக் கொண்டு பாதங்களை படைத்துக் கொண்டு அம்சொல் இள மங்கை என அன்னம் என மின்னும், ஒரு மயிலை போலவும் அன்னத்தை போலவும் மின்னிக்கொண்டு பஞ்சி என நஞ்சம் என வஞ்சமகள் வந்தாள் என்று பாடுகிறார். இப்போ கம்பர் சூர்பனகைய எப்படி பாக்குறாருன்னா, தலையில இருந்து கால் வரைக்கும் பார்க்கல, காலில இருந்து தலையில போறாரு, தலை நோக்கி போறாரு. அவர் பார்க்கிற பொழுது அவருடைய பாதங்களை பார்க்கிறார். அந்த பாதங்கள் எப்படி இருக்கின்றன? தாமரை பாதங்களா இருக்கின்றன. அந்த தாமரை பாதங்களும் இந்த பஞ்சு தோத்து போகிற அளவிற்கு, அந்த இளம் தளிர்கள் எல்லாம் தோத்து போகிற அளவிற்கு மென்மையான அந்த பாதங்களாக அந்த பாதங்கள். அடுத்து அந்த பாதம் என்ன பண்ணும்? நடக்குது. அந்த நடக்கிற பாதம் எப்படி இருக்கு சொன்னால் மயில் போல இருக்கிறது. அடுத்து அன்னம் போல இருக்கிறது. அடுத்து யார் வந்தா என்று சொன்னால் வஞ்சி. அதுக்கப்புறம் அவருடைய பாதங்களை பார்த்து விட்டு அவருடைய இடையை பார்க்கிறார். அந்த இடையானது ஒரு வஞ்சி கொடியை போல் இருக்கிறது, வஞ்சி கொடியை போல் இருக்கிறது. அதற்கு பிறகு அவளுடைய மேல வர்றாரு, அவளுடைய நெஞ்சம் தெரிகிறது, உள்ளம் தெரிகிறது. அந்த உள்ளம் எப்படி இருக்கிறது சொன்னால் நஞ்சாக இருக்கிறது, நஞ்சாக இருக்கிறது. இப்படி நஞ்சை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு ஒரு வஞ்ச மகள் வந்தாள் என்று அற்புதமாக அந்த கேமரா அப்படியே கீழே இருந்து கொண்டு போறார் மனுஷன். இந்த கம்பருடைய ஸ்திரத்தை பாருங்க. இரண்டாவது அதாவது இப்ப எனக்கு தோணுது, அதாவது என்னன்னா மயில் என அன்னம் என, இவ யார் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா அவள் நடை எப்படி இருக்கு அப்படி சொன்னா, அன்னம் என்னன்னு முதல்ல போடல. ஏன்னா அன்னம் யாருக்குன்னா இவளுக்கு தான். யாரு? சீதை நடை தான் அன்னம், அண்ணன் நடை. இவ மயில் நடையாக இவளுக்கு முதல்ல இருக்கிறது தோன்றுறது மயில் நடை. மயில் நடையாக தான் பார்த்த உடனே மயில் மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அன்னம் போல இருக்குமோ என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆக அரக்கிக்கு அவளுடைய என்னதான் மாறினா கூட அவள் அன்னம் சீதைக்கு இணையாக இல்லை. ஆகவே மங்கையை முதல்ல போட்டு அடுத்த அன்னமோ என்று ஐவுறுகிற அளவிற்கு பல்வேறு ஜாலங்கள் நிறைந்த ஒரு பாடல் இந்த பாட்டு. அதனாலதான் எல்லாராலையும் போற்றப்பட்டிருக்கிற ஒரு பாடல், ரொம்ப சந்தமுள்ள ஒரு பாடல். இன்னொரு இதுல ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இது மாலை ஓமைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வெறுமனே எல்லாமே ஓமையாவே சொல்லிட்டு வர்றாரு. என்ன அவளுடைய பாதம் நடை எப்படி இருக்குன்னா மங்கை, மயிலுக்கு ஓமை, அடுத்த அன்னத்துக்கு ஓமை,
அடுத்து இடை வஞ்சி கொடிக்கு உவமை, அடுத்து அவருடைய உள்ளம் நஞ்சுக்கு உவமை என்று அடுத்தடுத்து ஊமைகளாகவே அடிக்கொண்டு வருகிறார். இதுக்கு பேர் மாலை ஓமை என்று பெயர். இப்படி பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த பாடல் ஏன்னா சூர்பனகை ரொம்ப முக்கியமான கேரக்டர். அந்த முக்கியமான பாத்திரம் என்பதற்காக ஒரு அற்புதமான ஒரு பாடலை கம்பர் அங்கே படைத்திருக்கிறார். அடுத்து அந்த சூர்பனகைக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை போடுறார். காணில் உயர் கற்பகம் உயிர்த்த கதிர் வள்ளி. பெரிய பாட்டு போயிட்டே இருக்காது. அவள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் கானகத்தில் உதிர்த்த கற்பக வள்ளியாக சூர்பனகையை பார்க்கிறார். அதாவது வானத்துல கற்பக விருட்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கற்பக விருட்சத்தில் பரடக்கூடிய ஒரு கொடிக்கு பேர் காமவல்லி என்ற ஒரு கொடி. அந்த காமவல்லி கொடியை போல இவள் இங்கே இருந்தாள் என்று அற்புதமாக அவர் இங்கே பாடுகிறார். இப்படி அவள் வருவதை பார்த்து ராமன் தன்னுடைய கண்களால் அவனை பார்க்கிறான். பார்த்து ஆச்சரியப்படுகிறான். இந்த மாதிரி இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு இருக்கிறாளே என்று அவளை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். ஆறுளை அடங்கும் அழகிற்கு அவதி உண்டோ, நேரிழையர் யாவர் இவர் நேர். யாருப்பா இந்த பொண்ணு, எந்த பெண்ணாவது இவளுக்கு இணையாக ஆவாளா என்று இவன் மனதிற்குள் நினைக்கிறான், ராமன் நினைக்கிறான். அப்ப சூர்பனகை ராமனை பார்த்து வணங்குகிறாள். வணங்கி அவனை பக்கத்துல முழுமையா ஒரு பார்வை பார்த்துட்டு பக்கத்துல முழுமையாக பார்த்து விட்டு ஓரமா போய் நாணி அயல் நின்றாள். நாணத்தை வரவழைத்துக் கொண்டு ஓரத்துல போய் அவ ஓரமா ஒதுங்கி நிற்கிறாள். உடனே ராமன் அவளை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். இங்கதான் சிக்கல் தொடங்குகிறது. ஒரு பெண் தனியாக வருகிறாள், இவன் தனியா இருக்கிறான். இவன் ஆமா பிறன்மனை நோக்கா பேரன்மை உடைய ராமன் உடனே என்ன பண்ணணும், டக்குன்னு கட்டி விட்டு அந்த உரையாடல் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே உரையாட தொடங்குகிறான். இந்த உரையாட தொடங்குறதுனாலதான் அந்த பிரச்சனைகள்லாம் வருகிறது. இதற்கு அற்புதமான பாடல் பின்னாடி வருது. நான் படிக்கிற போது யோசிச்சேன், என்ன சொல்றாருன்னா, அதாவது அரக்கர்களோடு விளையாடினால் கூட அது வினையாக முடியும் என்று ராமன் புலம்புகிறான் பின்னாடி. அது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அது எப்படின்னா, நமக்கு ஒரு பொருந்தாத மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நமக்கு பொருந்தாதவர்கள். நமக்கு தெரியும் சிலர் தான் பொருந்துவாங்க நம்ம கூட, சிலர் பேர் தான் நமக்கு ஒரு நட்பு கொள்ள முடியும். அந்த பொருந்தாத மனிதர்கள் கூட விளையாட்டா கூட நம்ம எதுவும் பேசிடக்கூடாது. நாம் கூட நமக்கு உரித்தானவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், உண்மையானவர்கள் நம்ம ஒரு வார்த்தை தப்பா சொன்னா கூட அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த உள்ளம் ஒன்றுபடாத மனிதர்கள், அதாவது இவருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் அரக்கர்கள். அந்த அரக்கர்களோட விளையாட்டாக கூட நாம் இந்த உரையாடல் செய்யக்கூடாது, எதுவும் பேசிடக்கூடாது. பேசினால் பெரிய வம்பாக போய்விடும் என்று ராமன் பின்னாடி சொல்வதாக கம்பர் எழுதுகிறார். அப்படி அந்த வினைக்கு காரணமான அந்த உரையாடல் இப்பொழுது துவங்குகிறது ராமனுக்கும் சூர்பனகைக்கும். ராமன் கேட்கிறான், தீதியில் வரவு ஆக திரு நின் வரவு செய்யோய். நீ வர்ற நல்வரவு தீதியில் வரவாக, எந்த பிரச்சனையும் இதனால தீய வரவாக இல்லாமல் இருக்கட்டும் என்று சொன்ன அர்த்தம், உன் வரவால் நல்லதே நடக்கட்டும் என்று சொல்லி ஏது பதி ஏது பெயர் யாவர் உறவு என்று கேட்டான் வேத முதல் என்று எழுதுகிறார். அதாவது எந்த ஊரு, என்ன உறவு, யாருக்கு என்ன உறவு, உங்க பேர் என்னம்மா என்று ராமர் கேட்கிறார். கேட்ட உடனே இது நான் என்னன்னா இன்னைக்கு முழுமையா சொல்ல போறது இல்லை. சூர்பனகை படலம் அது பெருசு, பாதி தூரம் வரைக்கும் தான் சொல்லியிருப்பார் இன்னைக்கு. ஏன்னா இதுல உள்ள எந்த பாடலையும் நான் கடந்து போக முடியவில்லை. ஆகவே இது ரொம்ப முக்கியமான பகுதியாக நான் பார்த்தேன். ஆகவே பாதி வரை எனக்கு முடிச்சிடலாம் நினைக்கிறேன். அதனால ரொம்ப சிறப்பான உரையாளர்கள், அதை கொஞ்சம் நம்ம கவனிப்போம். இவர் கேட்கிறார், இந்த பொண்ணை பார்த்த உடனே ஏது பதி ஏது பெயர் யார் உறவு என்று கேட்கிறார். உடனே அவ சொல்றா, பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் செற்ற சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை திக்கின் மாயலாம் தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோன் பின்னை காமவல்லியாம் கண்ணி என்று சொல்கிறார். அதாவது இந்த பிரம்மன் இருக்கானே, பிரம்மன் அவனுடைய பேத்தி, அவனுடைய மகன் விரிசமசு என்கிற ஒருவன், விச்சிரவசு என்கிற ஒருவன், அவனுடைய குழந்தை, அவனுடைய பெண்மகள் நான், பிரம்மனுக்கு பேத்தி. அடுத்து உட்புறங்கள் எரித்த சிவன், அவனுக்கு துணைவனாகிய குபேரனுடைய தங்கை. சிவனுக்கு யாரு துணைவன்? குபேரன், அவனுடைய தங்கை. அதற்கு பிறகு எல்லா புறங்களையும் வென்று அந்த கைலாய மலையை தன் பேர்த்து எடுத்து பெருப்புகழ் பெற்ற பேரரசன், அரக்கர்களின் அரசன் ராவணன், அவனுக்கு பின்வந்த தங்கை. என் பேரு காமவல்லி என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ராமன் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டாவ. ஏது பெயர் ஏது பதி யார் உறவு? என் பேர் காமவல்லி,
எங்க உறவினர்களா இவர்கள், நான் வந்து ராவனுடைய ஊர்ல இருந்து வருகிறேன் என்று தன்னுடைய தன்னுடைய அறிமுகத்தை அவள் சொல்லுகிறார். சொன்ன உடனே இவனுக்கு ஐயம் வருகிறது. ஐயூர் மனத்தான் எவ்வூரை கேட்ட மனது வீரன் வந்து ஐயம் வருகிறது. அதாவது ராவணனுடைய தங்கை என்று சொல்லுகிறாளே, ஆனால் இவ்வளவு அழகாக இருக்கிறாளே, எப்படி இது ஆகும் என்று ஐயம் வந்து விடுகிறது. உடனே அவன் கேட்கிறான், நீ வந்து ஏமா ராவணனுடைய தங்கைன்னு சொல்றியே, உனக்கு இவ்வளவு அழகான உருவம் வந்தது எப்படிமா என்று அவனிடம் கேட்கிறான். கேட்ட உடனே அவ சொல்லுகிறாள், அறம் தலை நிற்றது ஆனேன், ஆய்வுறு மனத்தியனாகி. நான் வந்து மனசெலவுல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தேடி தேடி அறத்தின் பக்கம் சாய்ந்தேன். என்னுடைய தீவினை தீய, என்னுடைய அதன் காரணமாக என்னுடைய தீவினை எல்லாம் தீய நோற்று தேவரின் பெற்றது. ரொம்ப தவம் பண்ணி தேவர்களுடைய அருளை பெற்று நான் இப்படிப்பட்ட ஒரு அழகிய உருவை அடைந்தேன்னு பொய் சொல்றான். அதாவது பொய்யின் பிறப்படமாக இங்கே சூர்பனகை இருக்கிறார். அவர் சொல்ற, அவன் ராமன் கரெக்டா அருமையா கேட்கிறார், நீ ராவனுடைய தங்கைங்கிறியப்பா, உடம்பு இப்படி இருக்கு, உன்னை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகிய பெண்ணா இருக்கிறாள் எப்படி என்று கேட்கிறோட அவ அதுக்கு சளைக்காமல் சொல்லுகிறாள், நான் வந்து தேவர்கள்ட்ட வந்து தவம் பண்ணி, ஏன்னா எனக்கு நல்லது பக்கம் தான் என் மனசு போச்சு, அதுக்காக நான் என்னை உணர்ந்து தவம் செய்து தேவர்களும் வேண்டி இந்த உறவை பெற்றேன் என்று அவள் சொல்லுகிறார். உடனே அடுத்து கேள்வி கேட்கிறார், நீ வந்து குபேரனுடைய தங்கைன்னு சொல்ற, நீ வந்தா பெரிய பணக்காரியாக இருக்கிறாய், நீ வருகிற பொழுது உனக்கு சிவிகை துணைவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய படையாத்தானே வரணும், நீ நம்ம தனியா காட்டுக்குள் நடந்து வருகிறாய் என்று ராமர் கேட்கிறார். உலகம் மூன்றும் ஆள்பவன் தங்கையாயின் சுமையுறு செல்வத்தோடு தோன்றிலை, துணையும் இன்றி தரிமை நீ வருவதற்கு ஒத்த தன்மை என்ன? செல்வத்தோடு வராமல் சும்மா தனியா ஒரு பொண்ணு, சாதாரண பொண்ணு, ஒரு அநாத பொண்ணு மாதிரி வருவிய, என்ன காரணம் என்று ராமர் கேட்கிறார். உடனே அவர் சொல்லுகிறார், நான் வந்து சொல்லிட்டேனேப்பா அவங்ககிட்ட, நான் அந்த சிறியர்கள் பக்கம் சேர மாட்டேன், அவர்களோடு நான் வருவது என்னுடைய பழக்கம் இல்லை, தேவர்கள் முனிவர்கள் பக்கம் தான் சேர்வது, அதுக்காகத்தான் இந்த காட்டுக்குள்ள நான் தனியா வந்தேன் என்று அவள் சொல்லுகிறார். உடனே சரி என்ன காரணத்துக்காக வந்த என்று அவர் கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொல்லுகிறாள், காமன் என்கிற ஒரு மனிதன் ஒன்ற தெய்வம் படுத்துகிற பாடு என்னால் தாங்க முடியவில்லை, ஆகவே என்னை காத்தருள் என்று கேட்கிறார். ஏமுறும் உயிர்க்கு நோவேன் என் செய்கேன் யாரும் இல்லை, காமன் என்று ஒருவன் செய்யும் வன்மையை காத்து தாங்குறு காமத்தன்மை தாங்களே உரைப்பதென்பது ஆமனில் ஆவதென்றால் அருங்குல மகளிர்க்கம்மா. அதாவது தான் பெற்ற காமத்தை, தன்னுடைய காம உணர்வை தானே சொல்வது பெண்களுக்கு வந்து, நல்ல குலத்தில் பிறந்த பெண்களுக்கு வந்து இயல்பு இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் சொல்றேன், என்னால் இந்த காமன் என்கிற ஒருவன் படுத்துற பாட்டை தாங்க முடியவில்லை, என்னை காத்தருள் என்று மிக வெளிப்படையாக தன்னுடைய ஆவலை சூர்பனகை அங்கே வெளிப்படுத்துகிறார். உடனே இதை சொன்ன உடனே ராமன் அப்பொழுதுதான் புரிந்து கொள்கிறான். என்ன, அந்நாள் அம்மொழி புகழோடும் நான் இழல் ஐயல் நொய்யல் நல்லலும் அல்லல் என்று நினைக்கிறான். இவளுக்கு வந்து நாணம் என்பது இல்லாதவள், நல்லவள் இல்லாதவள், நல்லவள் இல்லை, இவள் பொய் சொல்லவள். ஆகவே இவள் வந்து கொஞ்சம் இவள் சந்தேகத்துக்குரிய பெண் என்று மனதன் ராமன் வந்து இங்க நினைக்கிறான். இவள் இந்த மாதிரி தெளிவாக தன்னுடைய ஆவலை வெளியிட்ட பிறகு உடனே இதோட என்ன பண்ணிருக்கணும், ராமன் உரையாடலை முடித்துக் கொண்டு போயிருக்க வேண்டும். ஆனால் ராமன் தொடர்கிறான். என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நம்ம திருமணம் செய்து கொள்ள முடியாத பெண்ணே, ஏனென்றால் நீ வந்து அந்தனர் குலத்தில் பிறந்திருக்கிறாய், நான் அரச குலத்தில் பிறந்திருக்கிறேன், 2 பேரும் எப்படி திருமணம் செய்து கொள்வது என்று அவன் கேட்கிறான். எப்படி அந்தனர் என்று சொன்னால், அவனுடைய தந்தை பிரம்மனுடைய பேத்தி இல்லையா, விச்சிரசு, பிரம்மனுடைய மகன் விச்சிரசு, அந்த விச்சிரசனுடைய மகள் இவள். ஆக அவன் ஒரு அந்தணன், அந்தனருடைய மகனா, நீ அந்தனர் குலத்தில் பிறந்த பெண். அவருடைய தாய் வந்து அரக்கி, அது வேற பிரச்சனை. ஆனா அவன் தந்தை வந்து அந்தணன். ஆகவே அந்த நான் வந்து அரசன், 2 பேரும் திருமணம் செய்து கொள்வது என்பது ஏற்றுக்கூடியதில்லை என்று அவனுக்கு சொல்லுகிறான். உடனே அவ சொல்றா, என்னுடைய தந்தை வந்து விச்சிரசு, ஆனா என் தாய் இருக்கிறாளே அவ வந்து உலகையாண்ட சால கடங்கடர் என்ற அரச குல மரபுல வந்த பெண். அதாவது என்னுடைய தாய் வந்து ஒரு அரச மரபுல பிறந்தவ, நீனும் அரச மரபுல பிறந்தவன், அதை வச்சுக்கிட்டு என்ன நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல அதுதான் காரணம், நான் அந்தனர் மரபுல எங்க அப்பா அந்தனர் என்பதுதான் காரணம் என்று சொன்னால் நான் உடனே என் உயிரை விட்டு விடுவேன் என்று அவன் சொல்லுகிறான். உடனே அவன் சொல்றான், சரி நீ வந்து அந்தனர் மரபில் பிறந்தவள் இல்லை, அரசர் மரபுல பிறந்ததுனால கல்யாணம் பண்ணிக்க சொல்றப்பா, ஆனா உங்க அம்மா வந்து அரக்கர் குலத்தில் பிறந்தவள்,
அரக்கர்களுக்கும் மனிதர்களுக்கும் திருமணம் செய்து கொள்வது என்பது பொருத்தமில்லையே என்று ராமர் அவரிடம் சொல்றார். சொன்ன உடனே அவர் சொல்றா, நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே உங்கள்கிட்ட, நான் ராமருக்கு அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் அரக்கத்தன்மையினிடம் எதுவுமே இல்லை. நான் அவர்களை விட்டு நீங்கி விட்டேன். தேவர்களிடம் வேண்டி விரும்பி இந்த உருவை பெற்றுக் கொண்டேன். அந்த அளவிற்கு என் மனமும் படிதான் இருக்கிறது என்று அவள் சொல்றா. அதுக்கு சமாதானம் சொல்றான். என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொல்லுகிறார். அப்போ ராமர் சொல்லுகிறார், சரி இதெல்லாம் சரி, நீ உன்னை கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் இந்த 3 பேர் சொன்ன பத்தி அவங்க சொந்தக்காரவங்க, அவங்க 3 பேரும் வந்து என்னிடம் உன்னை ஒப்புவித்தால் நான் திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறான். இதெல்லாம் தேவையா ராமருக்கு? இப்படிலாம் பேசலாமா? ராமர் செய்த தவறு. இவர்கள் 3 பேர் சேர்ந்து கொண்டு வந்து எனக்கு சின்ன பிள்ளையில ஒரு சின்ன கதை, ஒரே ஒரு சின்ன எடுத்துட்டு போயிடுறேன். ஒரு சின்ன கதை, ரொம்ப அருமையான கதை, நான் மறக்கவே முடியாத ஒரு கதை. என்னடான்னா, ஒரு ஊர்ல சொல்லலாமா, நேரம் ஆயிடுமேன்னு பாக்குறேன். சரி, அந்த கதையை விட்டுருவோம். இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த 3 பேர்கள், இந்த குபரன் என்று சொல்லுகிறாய், ராவணன் என்று சொல்லுகிறாய், இவர்களெல்லாம் வந்து என்னிடம் உன்னை ஒப்படைத்தால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அவளிடம் விளையாடுகிறார் ராமர். ஒருவனோ உலகம் 3ற்கு ஓங்கு ஒரு தலைவன், ஊங்கில் ஒருவனோ குபேரன், நின்னோடு உடன் பிறந்தவர்கள் அன்னார் தருவரே கொள்வேன், அன்றேல் தமியை வேறு இடத்து சார வெறுவன் நங்கை என்றான். அதாவது ஒருத்தன் 3 உலகங்களுக்கும் தலை ஒப்பில்லாத ராவணன், இன்னொருத்தர் செல்வத்துக்கு கடவுள் குபேரன், இவர் 2 பேரும் கொண்டு வந்து என்னிடம் உன்னை ஒப்படைத்தால் இல்ல 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 இல்ல, அதாவது என்னன்னா, இவர்களுடைய என்ன சொல்றதுன்னா, இவர்களுடைய அனுமதியை பெறாமல் தனியாக நீ வந்து ஒருடம் சேர்வதை நினைத்தால் அச்சமாக இருக்கிறது என்று கிண்டல் செய்கிறார். அவங்க நாளைக்கு சண்டைக்கு வந்துட்டா என்ன பண்றது என்று அவர் கிண்டல் செய்கிறார். யார்? ராமன் செய்கிறார். உடனே சூர்பனகை சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கந்தர்வ மனம்னு ஒண்ணு இருக்குங்க, அவங்க எல்லாம் சொந்தக்காரவங்க வந்து கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கந்தர்வ மனம் என்று ஒன்று இருக்கிறது, அதுபடி நம்ம 2 பேரும் நம்ம திருமணம் செய்து கொள்ளும். அதற்கு மேல இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார். உடனே அது என்ன செய்தி என்று ராமர் கேட்கிறார். எப்படி உரையாடல் போகுது பாருங்க. உடனே ராமன் என்று என்ன செய்தி என்று கேட்டவுடன் அவர் சொல்லுகிறார், எங்களுடைய உறவினர்கள் யாரு, ராவணன், இவர்களுக்கெல்லாம் வந்து அரக்கர்கள் எல்லாருக்கும் முனிவர்கள் என்றால் ஆகாது. நீயோ ஒரு முனிவனை போல சாதாரணமா தவச்சாலையில தனியா இருக்கிற. ராவணன் போன்ற என்னுடைய உறவினர்கள் வந்து உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்னை திருமணம் செய்து கொண்டால் உன் உயிரை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம். அவர்கள் நீ வந்து சொந்தக்காரங்கிறதுனால ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அப்படி உன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னை திருமணம் செய்து கொள்வதுதான் ஒரே வழி என்று ஒரு மிரட்டுறா. யாரு? சூர்பனகை. எப்படியெல்லாம் அவனை திருமணம் தன் ஆவலை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அவள் முயல்கிறாள். இதை கேட்ட உடனே உன் உயிருக்கு ஆபத்து வரும்னு கேட்ட உடனே ராமர் வந்து சிரிக்கிறார், இகழ்ச்சியாக சிரிக்கிறார். சிரித்துக் கொண்டிருக்கிறார், என் உயிரை ஆபத்து வருமா என்று சிரிக்கிறார். அந்த சமயத்தில் தான் சீதை இங்கேருந்து வருகிறார், பர்ணசாலையில இருந்து வருகிறார். அதை பார்த்த உடனே சூர்பனகை வந்து அவளை பார்த்து மயங்கி விடுகிறார். இவள் என்ன பெண்ணாகி எனக்கே இவள் மேல் ஆசை வரும் என்று சொன்னால் இந்த உலக மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் என்றெல்லாம் எண்ணுகிறார். பெண்ணிடை அரசி தேவர் பெற்ற நல்வரத்தால் மண்ணிடை மணியின் வந்த வஞ்சியை போல் வந்தாள். அந்த பெண்ணுக்கெல்லாம் அரிசியாகி அவள் வானத்திலிருந்து பூமிக்கு வந்த ஒரு வஞ்சி மகள் போல, திருமகள் போல சீதையானவள் அங்கிருந்து வருகிறாள். அவளை பார்த்த உடனே யாரு, நம்ம சூர்பனகைக்கு வந்து அசந்து போடுகிறார். அந்த அழகை பார்த்து அசந்து போடுகிறார். 2 பேரையும் பக்கத்துல பார்த்த உடனே இவர்கள் இருவரும் ஆணின் அழகுக்கு இவன் வரம்பு, பெண் அழகுக்கு இவள் வரம்பு, இப்படி 2 அழகுக்கும் வரம்பு இவர்கள் தான் எல்லை. இந்த எல்லைகளை இவர்களை காட்டிலும் வேறு யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு 2 பேர் இருக்கிறார்களே என்று அவர்கள் மேல் அவர் பார்க்கிறார். அந்த ஒரு முக்கியமான பாட்டு சீதை வருகிறது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கம்பர் சொல்லுகிறார், வான் சுடர் சோதி வெள்ளம் வந்து இடை வயங்க மீன் சுடர் விண்ணும் மண்ணும் விரிந்த போர் அரக்கர் என்னும் கான் சுட முளைத்த கற்பின் கனலியை கண்ணின் கண்டாள் என்று சொல்கிறார். அதாவது சீதை வருகிறாள், அதை சூர்பனையை பார்க்கிறாள். அந்த சூர்பனை சீதை எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், மீன் சுடர் விண்ணும் மண்ணும் விரிந்த போர் அரக்கர். அதாவது இந்த வானத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த விண் மண் அத்தனையும் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரக்கர்கள்
அந்த அரக்கர்கள் என்கிற அந்த வனம், அந்த பெரிய காடு, அந்த கான் புடம் முளைத்த கற்பின் கனலி என்று சொல்லுகிறார். இந்த சீதை யார் என்று சொன்னால் அரக்கர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விரிந்து படர்ந்த அந்த காட்டை அழிக்கக்கூடிய ஒரு கற்பின் கனலி, ஒரு 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 நெருப்பு துண்டு. அந்த நெருப்பு துண்டு சீதை. அவளை சூர்பனகை பார்த்தான் என்று எழுதுகிறார். பாரதியார் சொன்னார் இல்லையா, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கு ஒரு காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. ஒரு காட்டை அழிப்பதற்கு ஒரு அக்கினி குஞ்சு போன்றும். அப்படிப்பட்ட அரக்கர்கள் என்ற அந்த பெரிய காட்டை, அந்த அவருக்கு பாரதியாருக்கு இதுல கூட கிடைச்சிருக்கலாம். அந்த காட்டை அழிப்பதற்கான ஒரு கற்பின் கனல், ஒரு கனல் அந்த சீதை வருவதை சூர்பனகை பார்த்தாள் என்று அழகாக அந்த இடத்துல எழுதுகிறார். எழுதற்கு பிறகு அப்பதான் நினைக்கிறார், இவளை பார்த்து எனக்கே இவளை பார்த்ததுக்கு பிறகு கண் பிற பொருளில் செல்ல. ஒருத்தன் இவளை பார்த்தான்னா வேற பொருள் மேல அவளுக்கு கண்ணே போகாது என்றால், பெண் பிறந்தேனுக்கு என்றால் என்படும் பிறருக்கு என்கிறார். பெண்ணாகி எனக்கே இவளை பார்த்ததற்கு பிறகு வேற பொருளை பார்ப்பதற்கு ஆவல் வரவில்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு எப்படி என்று அவள் நினைக்கிறார். அப்ப நான் சொன்ன மாதிரி ஆணுக்கு இவன் எல்லை, பெண் அழகுக்கு இவள் எல்லை, இவர் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு உடனே என்ன சொல்லுகிறாள், சீதையை பார்த்த உடனே இந்த பார் சீதை இந்த அரைக்கு வர்றா பார் என்று ராமனிடம் சீதையை அரைக்கு என்று சூர்பனகை சொல்கிறார். உடனே சூர்பனகை சொன்னதுக்கு ராமர் சிரிக்கிறார். சிரிச்ச உடனே தெரிஞ்சு போயிடுது சூர்பனகை, நம்ம போய் தெரிந்து விட்டது என்று சொல்ற உடனே மிரட்டலாக வேகமாக எழுந்திக்கிறார். சீதையை கொள்றதுக்காக எழுந்திக்கிறார். எழுந்தவுடன் நீ இடை வந்தது என்னை நிருதர்தம் பாவை, நீ என்ன அரக்கர்களுடைய பெண்ணை நீ எங்கே குறுக்க வர்றா என்று சொல்லி சீதையை கடிந்து கொண்டு அவளை தாக்குவதற்கு யாரு சூர்பனகை கிளம்புகிறாள். சீதை அஞ்சி ராமனை போய் கட்டி கொள்கிறார். என்ன அவனுடைய அந்த மிரட்டலுக்கு அஞ்சி சீதை போய் ராமனை கட்டி கொள்கிறார். கட்டி கொண்ட உடனே சூர்பனகை ரொம்ப அவளுக்கு கோபம் வந்துகிறது. உடனே அவள் சொல்லுகிறாள் என்று என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால், இந்த அரக்கி, இந்த சீதையானவள் ஒரு அரக்கி, இவளை போய் பார்த்து கொண்டு உன்னை காப்பதற்கு வந்திருக்கக்கூடிய, உன் உயிரை காப்பதற்கு வந்திருக்கக்கூடிய என்னை நீ விரும்பாமல் இருக்கிறாயே என்று சூர்பனகை ராமனை பார்த்து கடிந்து சொல்கிறார். உடனே சீதை உடனே ராமன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், சரி இனிமே இன்னும் பேசிக் கொண்டிருக்க கூடாது என்று சொல்லி சீதை அஞ்சுகிறார் என்று சொல்லி சீதையை அழைத்து கொண்டு ராமன் அந்த பர்ணக சாலைக்குள் நுழைகிறார். 2 பேரும் போயிடுறாங்க. போனதற்கு பிறகு சூர்பனகை வெளியிலே காதல் நோயோடு காத்து கொண்டிருக்கிறார். இதோடு இன்றைய நிகழ்ச்சியை நான் முடிப்போம். ஏன்னா அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. லட்சுமணன் அவளை பார்ப்பது, அந்த உருப்பெருப்பது, அந்த சண்டைகளுக்கான காரணங்கள் விளைவதெல்லாம் பின்னாடி இருக்கின்றன. அது ஒரு மிகப்பெரிய உரையாடல்கள் தோன்றுகிறது. ஆகவே நேரமாகிவிட்டதால் இத்தோடு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் சடாயு என்கிற ஒரு அற்புதமான ஒரு உறவை ராம லட்சுமணர்கள் காண்கிறார்கள். அவனுடைய அன்பில் நெகிழ்கிறார்கள். அவன் அவர்களை பாதுகாக்கிறான். பிறகு சூர்பனகையை சந்திக்கிறார்கள். சூர்பனகை ராமனுடைய உரையாடல் என்பது மிக மிக ஒரு சுவாரஸ்யமான உரையாடலாக இருக்கிறது. அவன் ஏதோ ஒரு ஒரு தோழியோடு பேசுவது போல விளையாட்டாக ராமன் பேசிக் கொண்டிருப்பதும், அதற்கு அவள் ரொம்ப சீரியஸா என்ன சொல்றது என்றால் ரொம்ப பொருத்தமாக பொய்களை அடுத்தடுத்து சொல்லிக் கொண்டு வருவதையும் நாம் பார்க்கிறோம். கம்பர் இதை அற்புதமாக கற்பனை செய்து ஒரு நாடகத்தை நடத்தி காண்பிக்கிறார். அந்த பாடல்கள் எல்லாம் சிறப்பான பாடல்கள். ஒரு சில பாடல்கள் மட்டுமே நான் சொன்னேன், மற்றவற்றை நீங்கள் படித்து பார்க்கலாம் என்று சொல்லி இதுகாரம் இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய உரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.